விஜய் சங்கீதா இடையிலான அந்த அவங்களுடைய விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் ஜேசன், இந்த விஷயம் வந்து பின்னப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு பேச்சு நிலவுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை ஏன் விவகாரத்து வழக்க ஏன் இப்போ எடுத்துட்டு வரணும்? ஜேசன் செஞ்சு அவருடைய இன்ஸ்டாகிராமை வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. விஜயோட இதை அன்ஃபாலோ பண்ணிருக்காருன்னு ஒரு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண பிறகு ஒரு சீல் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இது ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இதை யார் எப்படி வெளியே விட்டது? பல்வேறு பக்கமும் அடி, அதை கடந்து தான் வந்து அரசியல். இதனால வந்து கட்சியை நடத்தி கொண்டு போவாரா இல்லை எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. சும்மா இருந்த சங்கீதா இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? சங்கீதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து வரக்கூடிய காரணம் என்னன்னா, எலெக்ஷன்ல வந்து நீங்க இதை வந்து தன்னை வந்து நல்லவன் மாதிரி காமிச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை நோக்கி நகர்வு. விஜய் மேல இருக்க ஹேட்டர்ஸ், வெறுப்புடையவர்கள் இல்லை அவர்களுடைய விருப்பமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த வகையில் அந்த ஜேசன் சஞ்சய்க்கு வந்து அந்த படம் பாதிக்கப்படக்கூடாது. எங்களுக்கும் விஜய்க்கும் தொடர்பில்லை. நான் அவருக்கு 2021 நாங்கள் வெளியே தான் இருக்கோம். எனக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வைக்கிறேன். விஜய்க்கு இருக்கக்கூடாது. விஜய் வந்து ஏன்னா அவர் விஜய்க்கு இருந்தாலும் வந்து தன்னுடைய மகனை வந்து கண்காணிக்கல. ஜேசன் சஞ்சய்க்கு ஏன் இவர் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? அப்போ இது இவங்களுடைய விவாகரத்துங்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஆரம்ப காலத்துல இருந்தே தொடர்புல இல்லாமல் இருக்காங்க. வசதி இல்லையா? அவங்களுக்கு ஏற்கனவே வசதி இருக்கு. ஏற்கனவே லண்டன்ல இருக்கக்கூடிய தொழிலதிபருடைய பொண்ணு தான் அவங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2026 தேர்தல் களம், ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிற வேலையில் விஜய் சங்கீதா இடையிலான அந்த அவங்களுடைய விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் ஜேசன் அவருடைய எதிர்கால திரையுலக வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இந்த விஷயம் வந்து பின்னப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு பேச்சு நிலவுகிறது. திரைத்துறை சார்ந்து அவர் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் விஜய் சங்கீதா இதனுடைய அந்த விவகாரத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன இதில் வந்து பின்னணியில் இருக்குது, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். அதாவது சங்கீதா விஜய் வந்து முதல்ல அவள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை ஏன் விவகாரத்து வழக்க ஏன் இப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து பின்னணியில் வந்து திமுக இருக்குன்னு சொல்லலாம் கூட, அது முக்கியம் இல்லை இங்கே. ஏன்னா ஜேசன் சஞ்சய் அவருடைய இன்ஸ்டாகிராமை வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. விஜயோட இதை அன்ஃபாலோ பண்ணிருக்காருன்னு ஒரு பேச்சு வருது. அது உண்மைதான். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2017 இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அந்த 3 எழுத்து நடிகையோட ஒரு தொடர்பில் இருக்கார். ஆனால் 21 தான் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. அவருடைய தாம்பத்திய உறவுலேருந்து எல்லாத்துலேயும் பொருளாதார ரீதியாக கூட எனக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்தாரு, எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவருடைய மனுவில். ஆனால் அந்த மனு வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண பிறகு ஒரு சீல் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இது ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இதை யார் வெளியே விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இதை வந்து அந்த வக்கீல் வெளியே விட்டாரா இல்லை சங்கீதா மேடமே வெளியே விட்டாங்களா? இது எப்படி வெளியே வந்துச்சு இந்த தகவல் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இது கசிந்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற அவருடைய பையன், அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. இப்போது அந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கான போயிட்டு இருக்கு. அது டீசர்லாம் வெளிவிட்டாச்சு. அதுக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் அதனுடைய தயாரிப்பாளர். டீசர்லாம் வந்துருச்சு லாஸ்ட்டு 2025 லாஸ்ட்டில். ஆனால் இப்போ வந்து ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சங்கீதா அவர்கள் வந்து விஜய்க்கும் என் பையனுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து அவருடைய முதல் படம், ஜேசன் சஞ்சயோட முதல் படம். விஜய் மேலே இருக்க ஹேட்டர்ஸ், அந்த வெறுப்புடையவர்கள் இல்லை அவர்களுடைய விருப்பமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த வகையில் அந்த ஜேசன் சஞ்சய்க்கு வந்து அந்த படம் பாதிக்கப்படக்கூடாது. அவருடைய படம் நல்லபடியாக வெளியே வரணும், அவருடைய கெரியர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இல்லை. நான் அவருக்கு 2021 நாங்கள் வெளியே தான் இருக்கோம். எனக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வைக்கிறாங்க.
இல்ல அந்த பொறுப்பு சங்கீதாவுக்கு மட்டும்தான் இருக்குதா? விஜய்க்கு இருக்கக்கூடாதா? விஜய் வந்து ஏன்னா அவர் விஜய்க்கு தூரத்துல இருந்தாலும் வந்து இல்ல தன்னுடைய மகன வந்து கண்காணிப்பார்ல. கண்காணிக்கல. அதான் பிரச்சனை இப்போ. விஜய் வந்து இவர் படம் பண்ணும்போது அதற்கான ஒரு வாழ்த்து கூட சொல்லல இதுவரைக்கும். ஜேசன் சஞ்சய் வந்து லைக்கா புரொடக்ஷன்ஸோட இது பண்ணும்போது, அவர் வந்து அந்த விழாவுக்கு கலந்துக்கல. இல்ல ஒரு இது எந்த வகையிலயும் அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லல. இல்லன்னா இவரே அதாவது இப்படி யோசிங்க. அதாவது விஜய் அவர்களை வந்து வெளியே கொண்டு வருவதற்கு, பெரிய பாப்புலரான ஒரு நடிகராக எடுத்துட்டு வருவதற்கு, எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்த எல்லா முயற்சிகளும் நமக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து. எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 6, 7 படங்களுக்கு மேல அவர் சொந்தமா படம் பண்ணி அவர் வெளிய எடுத்துட்டு வந்தார். ஆனா, அது போன்ற எந்த ஒரு முயற்சியும் தன் பையனுக்கு செய்யல. அது மட்டும் இல்ல. அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எஸ்இசி வந்து அதோட மட்டும் நிக்கல. அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டத்தில முக்கியமான டைரக்டரா இருந்த விக்ரமன் உள்ளிட்ட பல இயக்குனர்ட்ட வந்து அதான் இவர் தான் கதை கேட்டாரு. அதுக்கடுத்து படம் பண்ணதோடு மட்டும் கதை இல்லாம, மட்டும் இல்ல அவருடைய சார். கதைய கேட்டது நம்பகாத கதை கேட்டு, கதை மட்டும் இல்ல. அதான் ஒவ்வொருத்தர்ட்டயும் வந்து விக்ரமன் அதுதான் சொல்றேன். அப்படி விஜயகாந்த் கூட எல்லாம் நடிக்க வச்சாரு. ஆமா. அவரு அது வந்து ஏன்னா, அவர் தன் மகனை வெளிய எடுத்து வரணுங்கிற அந்த பிரயத்தனப்பட்டாரு. அந்த பிரயத்தனம் எதுவுமே செய்யல அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஜேசன் சஞ்சய்க்கு ஏன் இவர் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? அப்போ இது இவங்களுடைய விவாகரத்துங்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஆரம்ப காலத்துல இருந்தே தொடர்புல இல்லாம இருக்காங்களா? எப்ப இருந்து இவங்க வரல? அப்படின்னா 2017க்கு பிறகே வந்து அவங்க வந்து பெருசா எங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மென்ட் இல்ல அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனா 2021க்கு பிறகு தான் அவங்க வந்து அத காமிக்கிறாங்க. ஆனா காமிச்சா கூட இவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் வந்து எல்லா படங்களுக்குமே கூட வந்து பூஜையில எல்லாத்துலயுமே கலந்து கொண்ட சங்கீதா, ஏன் இதுக்கெல்லாம் வரல? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. அதுபோக 60வது திருமண விழாவுக்கு அவங்க அனிவர்சரிக்கு அப்பா, அம்மாவோட அவங்க விஜயோட அப்பா, அம்மாவோட அனிவர்சரிக்கு கலந்து கொள்ளாத விஜய், எப்படி வந்து கோவாவுக்கு போனாரு? அங்க போய் அந்த நடிகையோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு நடிகையோட பொங்கல் விழாவுல எப்படி கலந்து கொண்டார்? அப்ப அந்த மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் எப்படி வெளிய வந்துச்சு? அதாவது நீங்க படத்துல இப்ப நடிக்கிறீங்க. அது சார்ந்த ஒரு ப போ ஃபோட்டோக்கள்லாம் வெளிய வருது. அதனுடைய நிழற்படங்கள் வெளிய வருதுன்னா தவறு இல்ல. ஆனா, தனிப்பட்ட ஃபோட்டோக்கள் எங்களுக்கு வந்ததுனால தான் நாங்க வந்து எங்க பசங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவங்க சங்கீதா அவங்களுடைய கூற்றுல சொல்றாங்க. அப்போ இது வந்து 2 விஷயம் இருக்குல்ல. தாய் அப்படிங்கிற வகையில தான் பிள்ளைகளை செப்பரேட் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு இன்னும் வசதி இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வருது. சங்கீதாவுக்கு வசதி இல்லையா? அவங்களுக்கு ஏற்கனவே வசதி இருக்கு. ஏற்கனவே லண்டன்ல இருக்கக்கூடிய தொழிலதிபருடைய பொண்ணு தான் அவங்க. அவங்களுக்கான பிசினஸ் இருக்கு. பட் இருந்தா கூட தன்னுடைய கணவர்ங்கிற முறையில ஜீவனாம்சம் தேவை. ஜீவனாம்சம் கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, அந்த எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் பிள்ளைகளுக்கு தேவை இல்லையா? அப்படிங்கிறத அவங்க வந்து அங்க உணர்த்துறாங்க. அதைத்தான் வந்து அதிகமா இது பண்றாங்க. ஆனா, இதுக்கிடையில வந்து இப்போ ₹250,00,00,000 கூட இல்ல இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இவ்வளவு நாள் சும்மா இருந்த சங்கீதா, இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேள்வி இல்ல அதுதான் முன்வைக்கப்படுகிறது. சொல்ல வரேன். ஏன்னா 2024 இதுவரை இவ்வளவு நாள் ஒரு கட்சி ரசிகர்களோட வச்சிருந்தவரு விஜய் அவர்கள். ஏன் 2024ல ஆரம்பிச்சாரு கட்சிய. ஆரம்பிச்சு 2026 நோக்கி நகர்கிறார். அப்ப அவரவருக்கான ஒரு தேவை இருக்கும்போது தான் செய்ய முடியுது. அதத்தான் அவங்க சொல்றாங்க. சங்கீதா அவர்கள் ஏன் இப்ப பண்ணாங்க அப்படின்னா, திமுக பின்னணியில இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட, அவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க வந்து ஜீவனாம்சம் கேட்கிறதோ அவங்க ஏன் சார் இதுல பின்னணியில இருக்க போறாங்க? அது சம்மந்தமே இல்லையா சார்? இது கணவன் இல்ல மனைவி இல்ல உள்ள விஷயம் இத இது. வந்து ஊதி பெரிதாக்க முடியும் இல்லையா? அதாவது இந்த பின்னணியில இருக்காதுங்கிறத விட, சோசியல் மீடியாக்கள் இப்ப இன்னொன்னு கவனிக்கணும். கருணாநிதி அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும், அ எல்லா உதயநிதி அவர்களுக்குமே ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துச்சு, சினிமால. ஆனா, யாரும் வந்து அந்த அவருடைய அவருடைய கலைஞர்களுடைய மனைவியோ, இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியோ, உதயநிதி அவர்களுடைய மனைவியோ கோர்ட்டுக்கு போகல. அதனால பிரச்சனை இல்ல. யார் கோர்ட்டுக்கு போனார்களோ, அங்க இருந்து தான் பிரச்சனை இல்ல ஆரம்பிக்குது. திமுக எப்போதுமே அரசியல் ரீதியா வந்து விஜய் எதிர்கொள்ளுமே தவிர, இது போன்ற விஷயத்துல அவங்க கவனம் செலுத்த இல்ல மாட்டாங்க. கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனா, மாட்டாங்க. எதுக்கு இப்ப அதுவும் இந்த நேரத்துல இல்ல, இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கூட்டணி சம்பந்தமான வேலைகள்ல கவனம் செலுத்துமே தவிர, இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துமா என்ற கேள்வி இல்ல வந்து இருக்கலாம். ஆனா விஜய் வந்து என்ன செஞ்சாலுமே பின்னணியில வந்து திமுக தான் இருக்கு, திமுக தான் இருக்குன்னு தான் சொல்றாரு. பேசுற இடத்துல எல்லாமே. அவர் சொல்றதுனால நம்மள போன்ற பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும்ல. இல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்களுக்கு தெரியும்னா கூட, ஆனா மக்களுக்கு வந்து இப்பவும் அதே அந்த மாரியான ஒரு புரபகண்டா வந்துகிட்டே இருக்குங்கிறதுனால சொல்றேன். இல்ல அத திமுக நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் சொல்றேன். திமுகவுக்கு இதுல வந்து லாபம் இருக்கா இல்லையாங்கிறத விட, சங்கீதா அவர்களுக்கு இந்த நேரத்துல எடுத்துட்டு வந்தக்கூடிய காரணம் என்னன்னா, எலக்ஷன்ல வந்து நீங்க இத வந்து தன்னை வந்து நல்லவன் மாரி காமிச்சுக்கிறீங்க. காமிச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை நோக்கி நகர்கிறீர்கள். அது வந்து சரியில்ல. நீங்க எவ்வளவு நல்லவர் இல்ல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியே ஆகணும். சொன்னா மட்டும் தான் எனக்கு ஜீவனாம்சம் போன்ற விஷயங்களுக்கு எல்லா கட்சிகளும் எல்லாருமே வந்து எனக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க.
அப்படி நம்புறதுனால தான் அவங்க அப்படி இந்த வழக்கை எடுத்துட்டு வராங்க. இப்போ மார்ச் 20ஆம் தேதி வரப்போகுது இந்த வழக்கு. இதுக்கிடையில வந்து 250 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட பேசி கொடுத்து நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க பேரம் பேசி உள்ள பேசியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அவங்க ஏத்துப்பாங்களா? அந்த இந்த 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 வழக்க 20ஆம் தேதிக்கு முன்னாலேயே இல்ல ஏப்ரலுக்கு உள்ளேயே வந்து இத சரி பண்ணிட முடியுமான்னு விஜய் தரப்பு யோசிக்குது. அதுக்கு தயாராவும் இருக்காங்க. குடுக்குறதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஆனா அத வந்து இவங்க ஒத்துக்கொள்வார்களா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 வகையான வழக்குகள் இதுல வந்து வைக்க முடியும். அதாவது இப்ப இதே இது தனியார் வேற ஒரு விஜய் அல்லாத வேற ஒருத்தர் மேல இது மாரியான ஒருத்தருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருந்தா, என்னென்ன வகையான வழக்குகள்லாம் பதிவு பண்ண முடியும்னு சொன்னா, அவங்க இது வெளிய வச்சிருக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும், தாம்பத்திய ரீதியாகவும் நீங்க வந்து ஹராஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு வழக்கு. அதுபோக அவங்களுடைய அ நடவடிக்கைகளை கண்காணித்திருக்கிறீர்கள். அதனால இதுக்கு இதுக்கு ஒரு வழக்கு. இன்னொன்னு 3வதாக இவங்க வந்து எப்படி வந்து எனக்கு பணம் தரவில்ல அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாம, என் பிள்ளைகளுக்கான எந்தவித இதுவுமே வந்து எங்கள வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு பணமே தரல. நாங்க வந்து கூடவே இருக்கல. நாங்க தனியா இருக்க வச்சிருக்கீங்க. அப்போ எந்த எல்லா வகையிலயுமே வந்து எங்கள வந்து செப்பரேட் பண்ணதுனாலயே, அதனால உண்டான மன உளைச்சல் இருக்கு இல்லையா? அந்த மன உளைச்சல் காரணமாகவும் ஒரு வழக்கு போடலாம். இப்ப இதுல வந்து 3 வழக்குகள் இதுல வந்து இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் முகாந்திரம் இது இருக்கிறது. குறித்து விஜயும் சட்ட நிபுணர்களோட ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையில அவரு தீவிரமா இறங்கியிருக்கிறார்ல. அதுதான் சொல்றேன். அதன் மூலமாகத்தான் இப்போ வந்து ஒரு சமாதான நடவடிக்கைக்காக ஒரு 250 கோடி வரைக்கும் குடுக்கறதுக்கு தயாரான்னு சொல்றாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு அது அவர்கள் ஒத்துப்பாங்க. அது இந்த இந்த சமாதானம் எந்த அளவுக்கு சரியாகும் அப்படிங்கிறது மார்ச் 20க்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா, மார்ச் 20ல வழக்கு பதிவு பண்ண பிறகு வழக்கு 20ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லும்போது, அதில வந்து ஒரு ஹியரிங்ல வந்து நீங்க பேசின பிறகு தான், அதுக்கடுத்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு கவுன்சிலிங்கோ, இல்ல அதுக்கடுத்துக்கான முயற்சிகளோ பண்ணுவாங்க. ஏன்னா, பிரச்சனை பெருசாயிடுச்சு. இத வந்து பேசி தான் சரி பண்ண முடியும். அதாவது 2 பக்கமும் மத்தளத்துக்கு அடி என்பது போல, விஜய்க்கு வந்து பல்வேறு பக்கமும் அடி. அத கடந்து தான் வந்து அரசியல்ல அவர் வந்து நிக்கணும் இதோட இல்லையா? அவர் மேல வந்து 4 வழக்குகள் வந்திருக்கு இப்போ. 4 வழக்குகளை எதிர்கொள்கிறார் அவரு. இப்போ நம்ம இப்ப இருக்கிற இந்த விஷயத்துல மட்டுமே. ஒண்ணு வந்து 41 பேர் இறந்து போன கரூர் வழக்கு. இன்னொன்னு வந்து சிஎஃப்பிசி அதாவது ஜனநாயகனுடைய வழக்கு. 3வதாக ரூ. 1,50,00,000 வருமான வரிக்கு கட்டாத வழக்கு. இன்னும் 4வதாக சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு. 4 வழக்குகளுமே மிக பிரதானமான வழக்கு தான். ஏன்னா, இதை வந்து பாஜகவும் வந்து மேலிடத்தில வந்து நெருக்கடி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை நெறைய உருவாக்குவாங்க. ஏன்னா, இதனால வந்து கட்சியை நடத்தி கொண்டு போவாரா? இல்ல எடுத்துட்டு போவதற்கு இந்த தேர்தல சந்திப்பாரா? அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து அதனால தான் வந்து இன்றைக்கு வந்து இப்போ மேனிஃபெஸ்டோ குழு வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி அப்படிலாம் சொல்லிற முடியாது. அதுக்கு எதிர்ப்புகள் நெறைய வரும். இது மாரியான சங்கீதா வழக்கெல்லாம் எடுத்து வெளிய பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால, வாக்குறுதிகள் தாண்டிய மக்களுக்கு குடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் பத்தி பேசினால், அது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வழிவகுக்கும்னு நெனைக்கிறாங்க. அதே நேரத்தில, இந்த கிட்டத்தட்ட அவர் ஒரு இவர் இதுவரைக்கும் அவர் சந்தித்த மாவட்டங்கள் வாரியாக பார்த்தோம்னா கூட, பெரிய 100 தொகுதிகளை கூட இன்னும் சரியா கவர் பண்ணல. ஏன்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர் சேர்த்துக்கிட்டா கூட, ஆ ஒரு 100 தொகுதிகள் தான் கவர் பண்ண முடியும். மிச்சம் இருக்க தொகுதிகளுக்கெல்லாம் எப்படி அது இது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த அளவு பூத் கமிட்டி, பூத் ஏஜென்சி எல்லாமே சரி பண்ண முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்னமும் வந்து இறங்கி இப்ப அவங்க செஞ்சுட்டாங்களா? அப்படின்னா, இல்ல முடிஞ்சிரும், செய்ய முடியும் அப்படின்னு நம்புறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில வந்து செங்கோட்டையன் பேசுகிறார். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வருவாரு அப்படின்னு சொல்லி கூட வர்றாரு. மறுபடியும் கட்சிக்குள்ள உள்ள வர்றாரு. இன்னும் ஆள் சேர்க்கும் படலத்துல அவங்க அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒருவேளை ரஜினிகாந்த் சொன்ன மாரி ஒரு கட்டத்தில வந்து, "இல்ல நான் 2026 வேண்டாம். 2031ல நான் சந்திக்கிறேன் தேர்தலன்னு" கூட சொல்லிடலான்னு கூட ஒரு அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. இல்ல அது இதெல்லாம் கடந்து தான் அவர் வந்து ப பொது வாழ்க்கையில நிக்கணும் இல்லையா? ஆமா. இல்ல அதான் பல்வேறு விதமான நெருக்கடிகள் குடுத்தா கூட, இதெல்லாம் தகர்த்தெறிந்துட்டு, அவர் தேர்தல் களத்தை சந்திப்பது என்பது உறுதியாக இருக்கிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு இல்ல வச்சுக்கோங்க, அது இதுக்கு உறுதியா இருக்கட்டும். நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் ரஜினிகாந்த் ரொம்ப உறுதியா தான் இருந்தார். எல்லாம் நான் வந்து கொண்டு அர்ஜுன் ஆ அர்ஜுன் அர்ஜுன் பாஜகல மூர்த்தி. வந்தக்கூடிய அர்ஜுனமூர்த்திய கொண்டு வந்தாரு. தமிழறிவு மணியன கொண்டு வந்தாரு. அவங்கலாம் வந்து கட்சி எடுத்துட்டு போறதுக்கான தயாரான நிலையில இருந்தாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ணாமலைக்கும் அவருக்கும் நடந்த கூட்டங்கள வந்து 9 கூட்டங்கள், 9 சந்திப்பு.
அந்த சந்திப்புல முடிந்து வெளில வந்த பொழுது அண்ணாமலை சொன்னது, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. இல்ல அது கடைசியா நான் சொல்றேன் முதல்ல அதாவது அவர் தான் வந்து தெளிவுபடுத்தினது எல்லாருக்குமே. இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா தெளிவுபடுத்திருக்க பற்றி சொல்ல வரல. இல்ல, அவரு சிரஞ்சீவி வந்து போன்றவர் நிறைய பெரிய இது மாதிரி நடிகர்கள் வந்து சிவாஜி, சிரஞ்சீவி இன்றைய சூழல் வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா அதையும் தாண்டி எம்ஜிஆர் போல வந்துடுறேன்னு சொல்றதும் போது அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்திய வந்து பரபரப்பா வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்தில நீங்க வந்து செய்தி தயாரிப்பாளர் இருக்கீங்க. ஸ்கிரிப்ட் வாங்கி நீங்க பார்க்குறீங்க. நான் கடைசியில முடிச்சிருந்தேன். என்ன முடிச்சேன்னா, அதாவது திருப்பதி அடிவாரத்திலே கட்சி ஆரம்பித்திருக்கும் சிரஞ்சீவிக்கு மாநில மக்கள் கொடுக்க போகுது மொட்டையா, லட்டா என்பத வந்து அத அடிச்சிருந்தேன். அத நீங்க பார்த்துட்டு சொன்னீங்க, ரொம்ப தீர்க்க தரிசனமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை போன்ற சில விஷயங்களும் வந்து நடக்கும் எதிர்காலத்துல இல்லையா? இல்ல காலம் தான் பதில் சொல்லும். அதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து நாம் பணியாற்றிய காலங்கள்ங்கிறதுல வந்து ஒவ்வொரு ஞாபகங்கள் தான். இப்ப அது அந்த அரசியல் ரீதியா வந்து நம்ம வந்து அந்த செய்தி நம்ம அடிச்சிருந்தாலும், அந்த தொலைநோக்கு பார்வையோட வந்து நடக்குங்கிறத நம்ம உறுதிப்பட நம்ம தெரிவிக்கிறோம். நமக்கான ஒரு அனுமானம் தானே. ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை விட பல மடங்கு கூட்டத்தை கூட்டினாரு சிரஞ்சீவி. அதான். அதனால தான் சொல்றேன். அதாவது பிரஜாராஜ்யம் கட்சியை தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியா வந்து அ வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள்லாம் தேர்வான பிறகும் கூட கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸோட போய் ஐக்கியம் பண்ணிட்ட ஒரு நடிகரும் இருக்காங்க. சிவாஜி போன்ற மிகப்பெரிய எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக பேசப்படக்கூடிய எம்ஜிஆர் ஈக்குவலாக பேசப்பட்ட சிவாஜியும் அவர்களுமே வந்து கட்சி ஆரம்பித்து காணாமல் போன வரலாறுகள்லாம் உண்டு. அதனால தொடர்ந்து நிற்கட்டும். விஜயுடைய வெற்றி வாய்ப்பு வந்து அவருடைய ஸ்ட்ராங்காக எவ்வளோ தனித்துவமாக நிற்கிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். அதாவது இப்போது எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொன்னாரோ, அது எப்படி கேலிக்குரியதாக மாறியதோ, இல்லை அது நடக்கலாம் அப்படின்னு கூட சொன்னால் கூட, ஆனால் அது எப்படி ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறியதோ, அதே போல் இவர் கொடுக்குற வாக்குறுதியும் பேசு பொருளாக மாறும். ஏன்னா அது வந்து அதை குறித்து தான் பேசுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போது நொடிகளில் வந்து அடுத்தடுத்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது எஃப்சின் ஃபைல்ஸ் பற்றி பேசும்போதே அடுத்த கட்டம் வந்து போர் பதற்றத்தை பற்றி பேசிடுறோம். ஏன்னா அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி மேனிஃபெஸ்டோ பற்றி பேசினாருன்னா, வாக்குறுதிகள் பற்றி பேசினாருன்னா, அது குறித்து நடந்துரும். சங்கீதா விவகாரம் தள்ளி வைக்கப்பட்டுரும் நினைக்கிறாங்க. பட் காலம்தான் பதில் சொல்லணும். பார்ப்போம். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்தை தெரிவித்தமைக்கு இதயம் கணித இடையே நன்றி. வணக்கம்.